விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ஒரு அட்டகாசமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 100 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஆண்டினுடைய ஆடி அமாவாசையில் பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளானது மாற இருக்கிறதுங்க. இதனுடைய தாக்கங்களானது பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது நடக்க போகின்றது, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மிதுனராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் பலவிதமான மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழலானது உண்டாகுங்க. இதில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களும் உங்களுக்கு இருக்கிறது. அதே போல் குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சில நெருக்கடிகளையும் நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும். மேலுமே ஆன்மீக ரீதியான ஈடுபாடுகளானது அதிகரிக்கும். தொலைதூர பயணங்கள் அல்லது நீண்ட பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அல்லது குடும்பத்தில் உள்ள முதியவர்களுக்கு, குழந்தைகளுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளானது இப்பொழுது ஏற்படலாம். நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழலானது ஏற்படுங்க. எனவே உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் தெளிவுகளானது பார்த்தீங்கன்னா அவசியம். தொழில், உத்தியோகங்கள் மற்றும் வருமானங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் திருப்தியாக இருக்கும். உங்களது கடந்த கால முயற்சிகளில் இருந்து அல்லது முதலீடுகளில் இருந்தும் உங்களுக்கு பெரிய தொகையானது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. வராமல் இழுத்தடிக்கப்பட்ட பணமும் இப்பொழுது கைக்கு கிடைக்கும். திருமண வாழ்க்கை மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட செலவுகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. கணவன் மனைவி உறவுகள் மற்றும் உடன் பிறந்தவர்கள் உடனான உறவுகளானது இப்பொழுது மேம்படும். உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கடந்த கால பிரச்சனைகளை மீண்டும் பேசாமல் இருந்தாலே பல சிக்கல்களை தவிர்க்க முடியும். உங்களுடைய ராசி அதிபதி புதன் வக்ரம் அடைவது தேவையில்லாத குழப்பங்களையும் வாக்குவாதங்களையும் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தும் என்பதனால குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் முழுவதுமே நீங்கள் எந்த துறையில் என்ன வேலை செய்தாலும் வணிகம் செய்தாலும் மிக மிக அனுகூலமான ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க. வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய, வெளிநாட்டில் உத்தியோகம் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இது அற்புதமான காலகட்டங்களாக அமையும். அதே நேரங்களில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் உருவாகும். அதாவது வேலை பளு அல்லது பணிச்சுமைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. போதிய ஓய்வு எடுப்பதற்கான நேரங்களானது உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இவை அனைத்துமே தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் பண வரவும் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பாராத இடங்களில் இருந்து உதவியும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். மருத்துவ செலவுகளும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான செலவுகளும் கணிசமாக பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. எனவே கூடுதல் வருமானங்களானது வருகிறது அல்லது திடீரென்று பணம் கிடைக்கிறது என்று அதிகப்படியாக செலவு செய்வதை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. குடும்பத்துக்காக செய்யக்கூடிய செலவும் உடன் பிறந்தவர்களுக்காக ஏற்படக்கூடிய செலவு, அவர்களுக்காக நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது, இவை அனைத்துமே மிகவும் முக்கியமாகும். தேவையான அளவுக்கு பண வரவுகள் இருப்பதனால செலவுகளை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். வேலையினுடைய காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய சந்தர்ப்பங்களானது ஏற்படும். அரசாங்க அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் இழுபறியான நிலையே உங்களுக்கு காணப்படுங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வருகையினால ஆதாயங்களானது உங்களுக்கு உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத ஆடை ஆபரணத்தினுடைய சேர்க்கையானது பார்த்தீங்கன்னா ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரணத்தை பார்த்தீங்கன்னா முன்னிட்டும் கடன் வாங்க வேண்டாம். சகோதரர்களால் அலைச்சலுடன் ஆதாயங்களானது உண்டாகுங்க. தாய் வழி உறவினர்களுடன் அனுசரணையாகவே பார்த்தீங்கன்னா நடந்து கொள்ளவும். சிலருக்கு உடல் ஆரோக்கியங்கள் சிறிய அளவில் பாதிக்கக்கூடும். சிலருக்கு நீண்ட நாளாக நிறைவேற்ற முடியாமல் தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை இப்பொழுது நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளாக உண்டுங்க. தெய்வ பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும். அலுவலகத்தின் பணிகளில் கூடுதல் கவனங்களானது பார்த்தீங்கன்னா தேவைப்படும். சக ஊழியர்களினுடைய விஷயங்களில் தலையிட வேண்டாம். அதிகாரிகள் கடுமையாக பேசினாலுமே பொறுமை காப்பது நல்லது. சிலருக்கு இடமாற்றங்களானது ஏற்படும்.
வியாபாரத்தில் விற்பனை சுமாராக தான் இருக்கு. பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் பங்குதாரர்களால சில சங்கடங்களானது ஏற்படக்கூடும். சக வியாபாரிகளால மறைமுக இடையூறுகளானது ஏற்படக்கூடும். பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். புகுந்த வீட்டு சொந்தங்களால பார்த்தீங்கன்னா சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்குங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலக பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்தவும். மேலுமே இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையான உதவிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. பண வரவுகளானது அதிகரிக்கும். வீண் அலைச்சலானது உண்டாகும். உழைப்பும் அதிகரிக்கும். பயணங்களால் வீண் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் அமைதியானது பார்த்தீங்கன்னா குறையலாம். நிதானமாக பேசி பழகுவது நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது அவசியம். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனங்களானது தேவை. சேமிப்புகள் செய்யும் முன் தகுந்த ஆலோசனையை பெற வேண்டும். தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்கும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூக முடிவிற்கு வருங்க. உங்களுடைய வியாபாரத்தை விரித்து செய்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு பொறுப்புகளை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கலாம். பணி நிமித்தமாக வெளியூர் சென்று தங்க வேண்டியும் வரலாம். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். அதே போல புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனையை கொடுக்கும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்குங்க. அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களானது ஏற்படலாம். கவனங்கள் தேவை. மாணவர்களுக்குமே கூடுதல் நேரங்கள் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியும் இருக்கு. பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பீர். அடுத்ததாக இந்த மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பணவரவுகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீர்கள். மன துணிவுகளானது உங்களுக்கு ஏற்படுங்க. எந்த ஒரு காரியத்தையுமே பார்த்தீங்கன்னா துணிவுடன் செய்து அதிக நன்மையும் அடைவீர்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும். மேலுமே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது. சக ஊழியர்களினுடைய பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மை தருவதாக உங்களுக்கு அமையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கணவன் மனைவியினுடைய நெருக்கங்களானது அதிகரிக்கும். ஆனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உறவினர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையை செலுத்துவீர்கள். மேலுமே பலவிதமான மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழலானது பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இதில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களும் உங்களுக்கு இருக்கிறது. அதே போல் குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சில நெருக்கடிகளையும் எதிர்கொள்ள நேரிடும். ஆன்மீக ரீதியான ஈடுபாடுகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். தொலைதூர பயணங்கள் அல்லது நீண்ட பயணங்கள் சில வாய்ப்புகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுமே அல்லது குடும்பத்தில் உள்ள முதியவர்களுக்கு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது உடல் ரீதியான பாதிப்புகளானது பார்த்தீங்கன்னா ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழலும் அமையும். அதனால் உங்களுடைய பேச்சில் கவனத்தை பார்த்தீங்கன்னா செலுத்த வேண்டும். தொழில் உத்தியோகம் மற்றும் வருமானங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். மேலுமே உங்களது கடந்த கால முயற்சிகளில் இருந்து அல்லது முதலீடுகளில் இருந்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய தொகைகளானது இப்பொழுது கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. வராமல் இழுத்தடிக்கப்பட்ட உங்களுடைய பணமும் இப்பொழுது கைக்கு கிடைக்கும். மேலுமே மிதுன ராசிக்காரர்கள் எந்த துறையில் என்ன வேலை செய்தாலுமே உங்களுக்கு அது ஒரு அனுகூலமான ஒரு காலகட்டங்களாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய அல்லது வெளிநாட்டில் உத்தியோகம் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இது மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டங்களாக இருக்க போகிறது. அதே நேரங்களில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளானது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலானது உருவாகும்.
மேலும் பரிகாரமாக வெள்ளிக்கிழமை என்று ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு, செவ்வாய்க்கிழமை என்று முருகனுக்கு பாலாபிஷேகங்கள், ஏகாதசி என்று பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்வது, இது போன்ற ஒரு பரிகாரங்கள்லாம் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.